பட்டர் சிக்கன் ஆம்லேட் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ரெசிபியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு தட்கா பேனில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதும் நம்ம வந்து கேப்சிகம் வந்து ஒரு சின்ன பீஸை வந்து கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கேப்சிகம் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. கேப்சிகம் கொஞ்சம் வதங்கினதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ராஸ்மெல் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு சின்ன பீஸ் சிக்கனை வந்து போன்லெஸ் சிக்கனை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து 2 முட்டை அளவுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு அளவு அதிகமாக வேணும்னா அதுக்கு தகுந்தாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலாஸ் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், கரம் மசாலா 1/4 ஸ்பூனு, பெப்பர் பவுடர் 1/4 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு. இது நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து சிக்கன் வந்து சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கனால சீக்கிரம் குக் ஆகிடும். ஸோ வந்து கலர் வந்து பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் சிக்கன் வெந்ததுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம் தனியாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, சிக்கனும் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 முட்டையை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து இந்த ஆம்லேட் மிக்சர் வந்து இந்த சிக்கன் மிக்சர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தவாவில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆம்லேட் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. சைட்ஸில் வந்து பட்டர் இல்லைனா கீ வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளிப் பண்ணி 2 சைட்ஸும் குக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள். கிட்ஸுக்கும் கண்டிப்பாக ஒரு ஃபேவரட்டான டிஷ்ஷாக இருக்கும். ஸோ 2 சைடும் ஃப்ளிப் பண்ணி குக் பண்ணுங்கள். அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. டயட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக இதை சாப்பிட்லாம். ஒரு காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை கூட இதை சாப்பிட்லாம். ஒரு ஃபில்லாக இருக்கும் ஸ்டொமக் உங்களுக்கு. ஸோ ரெடி ஆகிடுச்சு நம்ம சூப்பரான பட்டர் சிக்கன் ஆம்லேட். ஒரு சர்விங் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா சூடாக சாப்பிடுங்க. உங்களுக்கு வேணும்னா ஆனியன், கொரியாண்டர் லீவ்ஸ்லாம் வந்து டாப்பிங்ஸ் மாதிரி போட்டு அது ஒரு ஸ்டைலாக நீங்கள் பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு பட்டர் சிக்கன் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப்